டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 எக்ஸாமுக்கு பொது தமிழுக்கு 5000 வினாக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் இதுவரையும் 250 வினாக்கள் பார்த்துருப்போம். இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா பொது தமிழுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே இருக்கும், கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் அடுத்த 50 வினாக்கள் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கடைசி வரையும் பாருங்கள். இந்த 50 வினாக்களில் எவ்வளோ வினாக்களுக்கு உங்களால் சரியாக பதில் அளிக்க முடியுதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டெலகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்குமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே இருக்கும். தவறான ஊர் பெயரின் மறுவை எழுதுக. நாகப்பட்டினம் நாகை சரிதான், கும்பகோணம் கும்பை அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இதுதான் தவறானது. ஏன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் வந்து குடந்தை வரணும், கும்பை அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இதுதான் தவறானது. மயிலாப்பூர் மயிலை, சைதாப்பேட்டை சைதை, இதெல்லாம் சரியானதா இல்லை தவறானது? பி தான் தவறானது. கீழ்கண்ட வாக்கியங்களில் சரியான நிறுத்தற்குறியுடைய வாக்கியத்தை கண்டறிக. முக்கணி மா பழ வாழை, இல்லை ஏவே சரியானதா? ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இதை பட்டியலிடும் போது அதுக்கு வந்து முக்காற்புள்ளி தான் கொடுக்கணும், இது சரியா இருக்கு. அதே மாதிரியே சொற்களை வந்து பிரிக்கும் போது காற்புள்ளி கொடுக்கணும், இது சரியா இருக்கு. அடுத்ததில் பாருங்க, சொற்களை பிரிக்கிறப்ப காற்புள்ளி இங்கே கொடுக்கல, இது தவறானது. முச்சங்கம் இந்த இடத்துல பாருங்க, இங்கே முக்காற்புள்ளி கொடுக்கணும், இதுவும் தவறானதா. மூவேந்தர்கள் இதில் ஆச்சரிய குறி கொடுத்துருக்காங்க, காற்புள்ளி தான் வரணும், அதனால ஏ தான் சரியானது. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பின்வருவனவற்றுள் பேச்சு வழக்கில் அமைந்த சொல்லை கண்டறிக. பேச்சு வழக்கில் அமைந்த சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. படித்தான், செஞ்சான், உண்டான், வந்தான். இந்த பேச்சு வழக்கில் சொல்றது எதுனா செஞ்சான் அப்படின்றத பேச்சு வழக்கு சொல். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கு. யானை, யானைக்கான சரியான சொல் எதுன்னு பாருங்க. கன்று, யானை வந்து கன்று. அத்தி பூத்தார் போல உவமை கூறும் பொருள் தெளிக. அத்தி பூத்தார் போலனா அத்தி மரம் வந்து எப்போதாவது தான் பூக்கும் அப்படின்றத குறிக்குது. இப்போ வேகமாகவா, அரிதாகவா, மெதுவாகவா, நிதானமாகவா? அரிதாக, இதுதான் சரியானது. அத்தி பூத்தார் போலனா அரிதாக, அரிதாக நடப்பதை சொல்றது. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கு. சோறு, சோறு சாப்பிட்டானா, சோறு விழுங்கினான், சோறு தின்றான், சோறு உண்டான். சரியானது வந்து சோறு உண்டான் அப்படின்றது சரியானது. பொருத்தமான காலம் அமைத்தல். நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம் என்ற தொடர் குறிக்கும் காலம் எந்த காலம்னா இறந்த காலம். நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றுள்ளோம் அப்படின்றது எந்த காலத்தை குறிக்கும்னா இறந்த காலத்தை தான் குறிக்கும், நேற்று போனதை சொல்றாங்க. வினாவின் வகையை கண்டறிக. வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவி வேலையை சொல்லுதல். இது வந்து ஏவல் வினா. சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். இங்க என்ன இணைப்பு சொல் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. சரியானது வந்து அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை, இதுதான் சரியானது. சரியான இணைப்பு சொல்லினை தேர்ந்தெடு. நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு. நல்ல நூல்கள் படிக்க படிக்க இன்பம் தருகிறது, அது போல அப்படின்னு வரும். நல்ல நூல்கள் படிக்க படிக்க இன்பம் தருகிறது, அதுபோல நண்பர் தவறு செய்தால் அவரை கண்டித்து திருத்துவதற்கும் உரியது அப்படின்றதா சரியானது. அது போல வரணும். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. இபுக், இபுக்கான தமிழ் சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா மின்னூல். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்கவும். டேஸ் எனப்படுவது பேதையார் சொல் நோன்றல். அறிவு எனப்படுவது பேதையார் சொல் நோன்றல். இருபொருள் தருக. ஆறு, ஆறுக்கான இருபொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்று வந்து ஆறுன்றது என்ன குறிக்கும், இன்னொன்று வந்து நதியை குறிக்கும். குறில் நெடில் மாற்றம். பொருள் வேறுபாடு அறிந்து சரியானதை தெரிக. மடு மாடு, மடுனா நீர்நிலையை குறிக்கும், நோட் பண்ணிக்கோங்க. மடுனா நீர்நிலை, மாடு அப்படின்றது எருது. மடுனா நீர்நிலை, மாடுனா எருது, பி தான் சரியானது.
கீழ்கண்ட தொடர்களை கவனி. கூற்று என்ன கொடுத்திருக்காங்கன்னா, இந்திய தேசிய ராணுவ படை தலைவராக இருந்த தில்லான் இந்திய ராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் தான் என்றார். கூற்று சரிதான். யார் சொன்னதுன்னா தில்லான். அதுக்கான காரணம் என்னன்னு பாருங்க. இந்திய தேசிய ராணுவத்திற்கு வலுச்சேர்த்த பெருமைக்கு உரியவர்கள் தமிழர்கள். இந்திய தேசிய ராணுவத்திற்கு வலுச்சேர்த்த பெருமைக்கு உரியவர்கள் தமிழர்கள்னால இந்திய ராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் அப்படின்னு சொன்னது யாருன்னா தில்லான் அப்படின்னு சொல்றாங்க. கூற்று சரிதான், காரணமும் சரிதான், ரெண்டுமே சரியானது. கலைச்சொல் அறிக. பயோடெக்னாலஜி, உயிரி தொழில்நுட்பம். கலைச்சொல் அறிக. கர்டசி, நற்பண்பு, நன்னடத்தை குறிக்கும். தகுந்த சொல்லை தேர்ந்தெழுதுக. பிறரிடம் நான் டேஷ் பேசுவேன். கடுஞ்சொல், இன்சொல், வன்சொல், கொடுஞ்சொல். இல்லை, இன்சொல் அப்படின்றது தான் சரியானது. பிறரிடம் நான் இன்சொல்லோடு பேசுவேன், அதாவது பிறரிடம் இனிமையான சொற்களோடு பேசுவேன். பொருத்தமான சொற்களை கொண்டு பின்வரும் தொடர்களை நிரப்புக. தோப்பு, தோட்டம், கூட்டம், படை. இதை வச்சு இந்த தொடரை சரியா பொருத்த சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். கள்வர்கள் சென்றனர், மான் குயில்கள் கூவின, காலாட் விரைந்து சென்றது, மல்லிகை மலர்ந்து மனம் வீசியது. இல்லை, கள்வர்கள் அப்படின்றது கூட்டம் சென்றன, கள்வர்கள் கூட்டம் சென்றனர். மாந்தோப்பு வரும், மாந்தோப்பு குயில்கள் கூவின, காலாட்படை விரைந்து சென்றது. அடுத்தது மல்லிகை தோட்டம், மல்லிகை தோட்டம் மலர்ந்து மனம் வீசியது. தோட்டம் வரணும். இப்போ சரியானதுன்னு பாருங்க. இதுக்கு 3. அடுத்த தோப்புன்றது 1ஆவதா இருக்கு, படை 4ஆவதா இருக்கு, தோட்டம் 2ஆவதா இருக்கு. 3, 1, 4, 2 இதான் சரியானது. ஆப்ஷன் ஏ. கீழ்கண்டவற்றுள் எச்சொற்கள் செய்யுளுக்கு உரியன என்று நன்னூலார் கூறுகிறார். இந்த சொற்கள்னா உரிச்சொற்கள். காலக்கணிதம் பாடலில் இடம்பெற்றுள்ள சரியான வரியை தேர்வு செய்க. காலக்கணிதம் பாடல்ல இடம்பெற்றுள்ள வரி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொன்னினும் விலைமிகு பொருளின் செல்வம். இந்த பாடல் வரியை எழுதினது யாருன்னு பாத்தீங்கன்னா கண்ணதாசன். சரியான தொடரை தேர்ந்தெடு. கரிசல் இலக்கியம் என்பது காய்ந்தும் பெய்தும் கெடுக்கும், காய்ந்தும் பெய்தும் கெடுக்கும். அடுத்தது பொறுத்துக. நெடி, நெடினா நாற்றம் 4ஆவதா இருக்கு. மழலை குழந்தை, வனப்பு, வனப்புனா அழகு, பூரிப்பு மகிழ்ச்சி. நெடினா நாற்றம், மழலை குழந்தை, வனப்பு அழகு, பூரிப்பு மகிழ்ச்சி. 4, 3, 2, 1 தான் சரியானது. ஆப்ஷன் டி. அடுத்ததும் சொல் பொருள் கொடுத்திருக்காங்க. உரு, உருனா அழகு, போல பிளக்க, பங்கம் கப்பல், பங்கம்னா கப்பல், எல் பகல், எல்லுனா பகல். இது முக்கியமானது, தனியாவே கேட்பாங்க. 3, 4, 1, 2 சரியானது. ஆப்ஷன் சி. கீழ்கண்ட பத்தியினை படித்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு. நம்மில் எத்தனை உணர்ச்சிகள் உள்ளன என சிந்தித்து பாருங்கள். கோபம், பாசம், அன்பு, வியப்பு, வெறுப்பு என எத்தனை உணர்ச்சிகளை நம் முகம் காட்டுகின்றது? மனிதனுக்கு தான் முகத்தில் உணர்ச்சிகளை காட்டும் திறமை அதிகம். கோபம், பயம் போன்ற 1-2 தான் மிருகங்களால் காட்ட முடியும். மற்றபடி மனிதன் போல் நவரசங்களையும் காட்ட முடியாது. உணர்ச்சிகளின் பிறப்பிடம் மூளைதான். மூளை, உடல் இரண்டும் இணைந்து செயல்படுவதால் வெளிப்படுபவை தான் உணர்ச்சிகள். இந்த பத்தியிலிருந்து 5 வினாக்கள் கேட்டிருக்காங்க. முகத்தில் உணர்ச்சிகளை காட்டும் திறமை அதிகம் யாருடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மனிதன் தான். இதை படிச்சிருந்தீங்கன்னா இது ஈஸியாகவே ஆன்சர் பண்ணலாம். மிருகங்களால் எதை காட்ட முடியும்? கோபம், பயம். யாரை போல் நவரசங்களை காட்ட முடியாது? மனிதன். உணர்ச்சிகளின் பிறப்பிடம் மூளை. எவை இரண்டும் இணைந்து செயல்படுவதால் தான் உணர்ச்சிகள். மூளையும் உடலும் இணைந்து செயல்படுவது தான் உணர்ச்சிகள் அப்படின்னு சொல்றாங்க.
5 கொஸ்டினுமே ரொம்ப ஈஸி தான், ஏற்கனவே எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. பேதையார் எதிர்ச்சொல் கேட்குறாங்க. பேதையார் அப்படின்றது ஃபஸ்ட்டு என்னன்னா அறிவற்றவர். பேதையார்னா யாருன்னா அறிவற்றவர். இதுக்கு எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க. அப்போ எதிர்ச்சொல் வந்து என்ன? அறிவற்றவர்னா எதிர்ச்சொல் வந்து அறிவுடையவர். பி தான் சரியானது. அந்நியர், அந்நியருக்கான எதிர்ச்சொல், அந்நியருக்கு வந்து எதிர்ச்சொல் வந்து உறவினர். முப்பால் ஆசிரியருக்கு வழங்கப்படாத பெயரை கண்டறிக. முப்பால் ஆசிரியர் அப்படின்னு யாரை சொல்லுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் திருவள்ளுவரை சொல்லுவாங்க. திருவள்ளுவருக்கு வழங்கப்படாத பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தெய்வ புலவர், பொய்யில் புலவர், மாதார பங்கி. இது மூணுமே திருவள்ளுவருக்கு வழங்கப்பட்ட பெயர்கள் தான். இல்லை பாவலரேறு அப்படின்றது இதுதான் தவறானது. இது யாருக்கான பெயர்னு பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனாருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு பெயர். 8 தொகையில் இடம்பெறாத இலக்கிய நூல் முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டு வந்து 10 பாட்டு நூல். முல்லைப்பாட்டு 10 பாட்டு நூல். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். மனிதர்கள் தங்கள் வேலைகளை எளிதாக்க மிஷின்களை கண்டுபிடித்தனர். இல்லை ஃபர்ஸ்ட் ஆங்கில சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா மிஷின்கள் அப்படின்றது தான் ஆங்கில சொல். மனிதர்கள் தங்கள் வேலையை எளிதாக்க இயந்திரங்களை கண்டுபிடித்தனர். இதுதான் சரியானது. இயந்திரம் அப்படின்றது தான் சரியானது. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. லேண்ட் பிரீஸ் நிலக்காற்று. டெர்மினாலஜி, டெர்மினாலஜி என்ற சொல்லின் தமிழ் சொல் கேட்குறாங்க. கலை சொல். இலை, இலை, இலை. ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. இந்த இலை அப்படின்றது மரத்தின் இலையை குறிக்கும். இது வந்து மரத்தின் இலை. இந்த இலை வந்து இலைத்து போதல், அதாவது மெலிந்து போதல் அப்படின்னு சொல்லலாம். மெலிந்து. இந்த இலை அப்படின்றது நூலின் இலையை குறிக்கும். நூலின் இலை. இதில் பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த இலை வந்து மரத்தின் இலை, தாவர உறுப்பு. அடுத்தது இந்த இலைன்றது மெலிந்து போவது, மெலிதல். இது வந்து நூலின் இலை, நூலின் இலை. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அரசன். அரசனுக்கான 2 பொருள் தருவது என்னன்னு பாருங்க. அரசன்னா கோ அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அரசன்றது தலைவன். பி தான் சரியானது. வென்றார் என்பதன் வேர்ச்சொல். வேர்ச்சொல்னா என்ன? ஒரு கட்டளை சொல்ல குறிக்கும். இல்ல வென்றார் அப்படின்றதுக்கான வேர்ச்சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வில். வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயரை காண்க. பாடு. பாடுக்கான வினையாளனையும் பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வினையாளனையும் பெயர் அப்படின்றது என்னன்னா ஒரு செயலை செஞ்சவங்களை குறிக்கிறது தான் வினையாளனையும் பெயர். பாடு அப்படின்ற வேர்ச்சொல்லுக்கு வந்து வினையாளனையும் பெயர் என்னன்னா பாடியவன், பாடியவள், பாடியவர். இது மாதிரி குறிக்கிறது எல்லாமே வினையாளனையும் பெயர். இதில் பாருங்க பாடியவன் தான் வினையாளனையும் பெயர். பாடினான், பாடுதல் அப்படின்றது தொழிற்பெயர்ல வந்துடும். பாடினேன் இதெல்லாம் தவறு தான். இல்லை பாடியவன் அப்படின்றது தான் வினையாளனையும் பெயர். வேர்ச்சொல்லை வினையச்சமாக மாற்று. பாடு. பாடுக்கான வினையச்சம் என்ன? பாடி. வினையச்சம்னா முற்று பெறாம முடிகிறத வினையச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ படி அப்படின்றத வினையச்சமா மாத்தணும்னா படித்து அப்படின்றத மாத்தலாம். ஏன்னா இது பாதியோட நிக்குது. இது முழுசா முடியணும்னா படித்தான் அப்படின்னு சொல்றதுதான் சரியா இருக்கும். இது மாதிரி விகுதி வந்து நீங்கி இருக்கிறது தான் வினையச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல பாருங்க படித்தான் அப்படின்றத எப்படி எழுதலாம்? படித்து கூட்டல் ஆண் அப்படின்னு எழுதலாம். இதுல வந்து விகுதியை வந்து நீக்கிட்டீங்கன்னா மீதி இருக்கிறது தான் வினையச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல படித்து அப்படின்றத வினையச்சம். அதே மாதிரியே பாருங்க பாடு அப்படின்றதுக்கான வினையச்சம் என்ன? பாடி. இது பாதியோட நிக்குது. சொற்களை ஒழுங்குபடுத்துக. வீரத்தை சொல்லும் தமிழ் மக்களின் புலியாட்டமாகும் கலையாக திகழ்வது. சரியான வரிசை எது அப்படின்றத பாருங்க. தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கதையாக திகழ்வது
புலியாட்டமாகும். இதுதான் சரியான வாக்கியம், சரியான தொடர். சொற்களை ஒழுங்குபடுத்துக. நாட்டில் தென்றல் அசைந்து வரும் அமைந்த திருக்குற்றாலம் மலைவளம் படைத்த பழம்பதியாகும் மலைவளம். இதையும் சரியாக அமைக்க சொல்லியிருக்காங்க. சரியான வாக்கியம் எது வரும் அப்படின்றத பாருங்க. தென்றல் அசைந்து வரும் தென் தமிழ் நாட்டில் அமைந்த திருக்குற்றாலம் மலைவளம் படைத்த பழம்பதியாகும். இதுதான் சரியானது. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. திருக்குறள் 3 பிரிவுகளை உடையது. இந்த விடைக்கான வினா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருக்குறள் என்றால் என்ன அப்படின்றது தவறுதான். திருக்குறள் எத்தனை பிரிவுகளை உடையது? இது சரியானது. திருக்குறள் எத்தனை பிரிவுகளை உடையது அப்படின்னு கேட்டாங்கன்னா திருக்குறள் 3 பிரிவுகளை உடையது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப சரியான வினா என்ன? பி தான் சரியானது. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று கூறுவது. உருவது கூறல் விடை. தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. தன்வினை வாக்கியம் அப்படின்றது அவங்களே செய்யறது தான் தன்வினை வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறுவன் பாடம் படிப்பித்தான். இது சிறுவன் பாடம் படித்தான் அப்படின்னு சொன்னாங்களா, தன்வினை வாக்கியம். படிப்பித்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இது வராது. சிறுவன் பாடம் படித்தான், இதுதான் தன்வினை வாக்கியம், சரியானது. செய்வினை செயல்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதுக. பானை குயவனால் வணையப்பட்டது. இதை பார்த்தாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இல்லை செயல்பாட்டு வினை அப்படின்றது எதை சொல்லுவாங்கன்னா லாஸ்ட்டாக பட்டது, பெற்றது, ஆயிற்று, போயிற்று, ஆனது, போனது. அதே மாதிரியே செயல்பாடு பொருள், அதாவது சென்டரில் இருக்கிறது ஆள் வந்துருந்துச்சுன்னா, வேற்றுமை உருபு ஆள் அப்படின்னு வந்துச்சுன்னா அது செயல்பாட்டு வினை அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பாருங்க, பானை குயவனால் ஆள் வருது, குயவனால் அப்படின்றது செயல்பாட்டு வினை தான். அதே மாதிரி இங்க ஆள் வரல அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வணையப்பட்டது அப்படின்னு முடிஞ்சிருக்கு. பட்டது, பெற்றது, ஆயிற்று, போனது அப்படின்லாம் வந்துச்சுன்னா அது செயல்பாட்டு வினை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இது என்னன்னா செயல்பாட்டு வினை. பி தான் சரியானது. வாக்கிய அமைப்பினை கண்டறிக. அப்பா சொன்னார். அப்பா சொன்னார் அப்படின்றது செய்வினை வாக்கியம். கடலில் கரைத்த பெருங்காயம். இந்த உவமைக்கு வரும் பொருள் விளக்கம் கேட்டிருக்காங்க. மனமின்மை, வெற்றிடம், கரைதல், பயனின்மை. சரியானது பொருள் என்னன்னா பயனின்மை. ஏன்னு பாத்தீங்கன்னா கடல் மிக பெரியது. இந்த கடல்ல பெருங்காயம் அப்படின்றது சிறிய துண்டை அங்க போடுறப்ப அது கரைஞ்சிடும், அதனால எந்த பயனுமே இருக்காது, அதனால பயனின்மை. டெம்பஸ்ட் என்பது பெருங்காற்று. இதுவரையும் பொது தமிழ்ல 300 வினாக்கள் பார்த்திருப்போம். இந்த 300 வினாக்களுமே ரொம்ப முக்கியமானது தான் இருந்திருக்கும். அடுத்த வீடியோல அடுத்த 50 வினாக்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. இன்னும் சில பேர்கிட்ட ஜிஎஸ்கான மெட்டீரியல்ஸ் இல்லாம இருக்கீங்க. அதாவது பொது அறிவுக்கு யூனிட் 2ல இருந்து யூனிட் 6 வரைக்குமே 120 லெசனுக்கான மெட்டீரியல்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. லைன் பை லைனா நம்ம எடுத்திருப்போம். ஸோ இதுக்கான மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டா மட்டும் டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். உங்க நேம் சொல்லி ஜிஎஸ் ஃபுல் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்க, டீடைல் சொல்லுவோம்.